வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. மதியழகன், இப்போ PMLA வழக்குகள்ல பொதுவாகவே ஜாமீன் கிடைப்பது கடினமாக ஒன்றாதான் இருக்கிறது. இதற்கு நிறைய வழக்குகள் முன்னுதாரணமாக கூட இருக்கு. இப்போ மீண்டும் செந்தில் பாலாஜி தரப்புல நீங்க சொன்ன மாதிரி சட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி ஜாமீன் தாக்கல் செஞ்சாலும் அவருக்கு ஜாமீன் கிடைப்பது கடினம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமாக. அதாவது சட்ட விரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டம் என்பதை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த அமலாக்கத்துறையிடம் இது போன்று யாரும் புகார் கொடுப்பதற்கு தேவையில்லை. அதாவது உதாரணத்திற்கு ஒருவரை ஒரு நபர் ஏமாற்றி விட்டார், இவ்வளவு பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்து விட்டார், அல்லது ஒருவர் அரசு பதவியில் இருப்பவர் இது போன்று பணம் பெற்றுக்கொண்டு எனக்கு வேலை தருவதாக கூறி மோசடி செய்தார், இது போன்ற குற்றச்சாட்டுகள் வரும் பட்சத்தில் அந்த நபர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் தான் புகார் அளிப்பார். அதனுடைய தொகை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே இருந்தால், உதாரணத்திற்கு ஒரு தொகை ஒரு 50 லட்சம் ரூபாய் அளவிற்கு மேலே இருந்தால் அந்த வழக்கில் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவதற்கு அமலாக்கத்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை தாமாகவே முன்வந்து வழக்கு பதிவு செய்யலாம். அதாவது இந்த நபர் புகார் அளித்துதான் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது இல்லை. ஒரு நபர் புகார் அளித்து காவல்துறையில் அந்த விசாரணை மேற்கொண்டு வரும் பட்சத்தில் அந்த ஆவணங்களை அடிப்படையாக வைத்து அமலாக்கத்துறையே பதிவு செய்யும். அதுதான் அமலாக்கத்துறைக்கு இருக்கக்கூடிய பிரதான அதிகாரம். அதே போல மற்ற வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒருவர் குற்றம் தவறு செய்திருக்கிறார், தவறு இழைத்திருக்கிறார் என்று காவல்துறை புகார் கூறினால் அவர் தவறு செய்திருக்கிறார் என்பதை காவல்துறை நிரூபிக்க வேண்டும். ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த நபர் மீது குற்றம் சாட்டுகிறார்களோ அந்த நபர் தான் தான் நிரபராதி, தான் எந்த தவறும் இழைக்கவில்லை, தான் அப்பாவி என்பதை அந்த நபர் தான் நிரூபிக்க வேண்டும். அதுதான் அமலாக்கத்துறைக்கும் மற்ற நார்மல் சாதாரண CRPC வழக்குகளுக்கும் அமலாக்கத்துறைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அந்த வகையில் அமலாக்கத்துறை வழக்குகளிலேயே பொதுவாக பல ஆண்டுகளாக ஜாமீன் கிடைக்காதவர்களை கூட நாம் பார்த்திருக்கிறோம். உதாரணத்திற்கு டெல்லியில் அந்த சட்டவிரோத மதுபான கொள்கை அந்த ஊழல் முறைகேடு வழக்கில் ஆம் ஆத்மியை சேர்ந்த அமைச்சர்கள் சத்யேந்திர ஜெயின், துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு, சத்யேந்திர ஜெயின் ஓராண்டுகளுக்கு மேலாகவும் மணிஷ் சிசோடியா கிட்டத்தட்ட ஓராண்டு நெருங்கக்கூடிய நிலையிலும் இன்னமும் சிறையிலேயே இருக்கிறார்கள். மணிஷ் சிசோடியாவுடைய ஜாமீன் மனுவை உச்ச நீதிமன்றமே தள்ளுபடி செய்து ஜாமீன் வழங்க முடியாது என்று தெரிவித்திருந்தது. சத்யேந்திர ஜெயினை பொறுத்த வரைக்கும் அவரினுடைய உடல்நிலை, அதாவது அவரினுடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு மருத்துவ ஜாமீன் மட்டுமே உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அந்த மருத்துவ ஜாமீனும் அவ்வப்பொழுது நீட்டிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது சஞ்சய் சிங் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். பலர் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒருவர் கைது செய்யப்பட்டு விட்டால் அவருக்கு ஜாமீன் கிடைப்பது என்பது மிகவும் அரிதாகும். அதே போல பல தொழிலதிபர்கள், பல நிறுவனங்கள் மோசடி செய்தது, வெளிநாடுகளில் இருந்து மோசடி செய்தது உள்ளிட்ட பல வழக்குகளில் 2-3 ஆண்டுகளுக்கு மேலாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்குகளில் சிறையிலேயே இருப்பார்கள். அமலாக்கத்துறையினுடைய அந்த சட்டப்பிரிவு என்பது மிகவும் கண்டிப்பானவை, அது மிகவும் கடுமையானவை. அந்த வழக்குகளில் ஜாமீன் பெறுவது என்பது மிகவும் கடினமான விஷயம். நீங்கள் என்னதான் பல்வேறு சூழல்களையும் காலநிலைகளையும் உடல்நிலை உள்ளிட்ட எதனை கருத்தில் கொண்டாலும் ஜாமீன் கிடைப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம். அந்த வகையில் தான் நமக்கு செந்தில் பாலாஜியினுடைய வழக்கையும் நாம் பார்த்து வருகிறோம். உடல்நிலை உள்ளிட்ட காரணங்களை கருத்தில் கொண்டும் உச்ச நீதிமன்றமே ஜாமீன் மறுத்திருந்தது. எனவே கீழமை நீதிமன்றத்தை நாட அனுமதி அளித்திருந்தது. அந்த மனுவை தகுதியின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. தற்பொழுது அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை தொடர்பான வழக்குகளில் ஜாமீன் பெறுவது என்பது மிகவும் கடினமான விஷயம். எனவே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இருக்கக்கூடிய சட்ட வாய்ப்புகளை அவரும் தொடர்ச்சியாக பின்பற்றுவார். அவருக்கு அதற்கான உரிமை வழங்கப்பட்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில் இனி வரும் காலங்களில் அவருக்கு எப்பொழுது ஜாமீன் கிடைக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.